ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிட்வைஸ் ஆப்ரேட்டருங்கிறது இல்லை, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஓப்பன்சிவிலையும் சில ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வென் டயக்ராம் பார்த்துருக்கோம். ஒரு ஏங்கிற ஒரு சர்க்கிள் இருக்கும், பிங்கிற சர்க்கிள் இருக்கும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து இன்டர்செக்ஷன்னுவாங்க. இன்டர்செக்ட் ஆகாத இடம் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல வரும். நம்ம ஓப்பன்சிவில பார்த்தோம்னா, பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா, ஒரு இமேஜ் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜ் வச்சிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தோம்னா, ஆக்சுவலி இது ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் இமேஜ். ஒரு விஷயம், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் இமேஜ், ரைட்டுங்களா? நீங்கள் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் இமேஜ். இன்னொரு இமேஜ் பார்த்தோம்னா வெறும் ஒரு சென்ட்ரல் சர்க்கிள் மட்டும் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா இமேஜ் ஒரு கலர்ஸ் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒயிட் இருக்க எல்லாமே அந்த பிக்சல் வேல்யூ வந்து 255, 255, 255. பிளாக் இருக்கிறது எல்லாமே 0,0,0, ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் இதில் எந்த இடத்துல வந்து இப்போ ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண போகிறோம், ரெண்டு இமேஜ் மர்ஜ் பண்ணோம்னா எந்த இடத்துல ஒயிட்டும் இன்டர்செக்ட் ஆகுது, அது எல்லாமே இன்டர்செக்ஷன், இது எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போ ஓப்பன்சிவில இது எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் as usual import cv2. இந்த இடத்துல நீங்க உங்க லேப்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா, லேப்ல ஒரு சிஸ்டம் இதுல இன்ஸ்டால் பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால். ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிப்போட பேக்கேஜ் மேனேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் OpenCV -python அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஓப்பன்சிவியோட பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும் முழுசா. தென் இமேஜோட பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஒரு பாத்து. ஸோ இமேஜுங்க பாத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக இமேஜ் பாத் 1 நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்குள்ள இமேஜோட பாத்தை கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல போயிட்டு இந்த இமேஜோட ரிலேட்டிவ் பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல வேரியபிளோட பேரை மாற்றிக்கலாம். ஸோ image1, image2, and then இப்போ இமேஜை நம்ம ரீட் பண்ணலாம். image read using imread function. image data 1 equal to imread function யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள இந்த இமேஜ் பாத் வேல்யூபிள் நான் போடுறேன். பாத் வேல்யூ 1 காப்பி பேஸ்ட். இந்த இதில் 2 தந்துக்கிறேன். இந்த இதில் பாத் 1க்கு பதிலாக பாத் 2 தந்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இமேஜோட வேல்யூ ரீட் பண்ணிட்டோம். அந்த இமேஜ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இமேஜ் பாத் அந்த வேல்யூ ஷோ பண்ணலாம். ஸோ இமேஜ் ஷோங்கிற ஒரு கமெண்ட் கேட்குறேன். இதுக்குள்ள cv2.imshow இமேஜ் ஷோ. இதுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரேம் பேர் வந்து image1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த டேட்டாவை நீங்கள் பிரிண்ட் பண்ண போறீங்கன்னு கேட்குறான். ஸோ இந்த இதில் வந்து image data 1ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் அதே மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது ஃப்ரேமோட வேல்யூ ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஓவர் ஹெட் கான்சோலில் போயிட்டு ஃப்ரேமை மாற்றிடும், ஓகேங்களா? ஒரே ஒரு ஃப்ரேம் தான் ஓப்பன் ஆகும், கடைசியாக அந்த ஃப்ரேம் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் cv2.weightக்கு தர போகிறோம். வெயிட்க்கு இதுக்காகன்னு நான் 3 வீடியோ சொல்லியிருந்தேன். cv2.destroy
ஆல் விண்டோஸ். இப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறது பார்த்தோம்னா 2 இமேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ், செகண்ட் ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த 2 இமேஜுமே ஒரே ரெசல்யூஷன் கட்ட தெரியல. பார்த்துக்கலாம், ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 2 வெவ்வேறு இமேஜ். இந்த ஒயிட்டும் இதில் இருக்க ஒயிட்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த மாதிரி கண்டுபிடிக்குது. எங்கே இன்டர்செப்ட் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயத்தை எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இமேஜோட ரெசல்யூஷன் பார்க்கணும். ஏன்னா ப்ராசஸிங் பண்ணும்போது இமேஜோட ரெசல்யூஷன் இதுவே காமனாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாம் கொஞ்சம் எரர்ஸ் வரும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இது எரர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு. ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிறேன், கீழே பேஸ்ட், கூட ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தோம்னா ரெண்டுத்தோட இமேஜோட ரெசல்யூஷனும் சேமாக இருக்குது. ஸோ எதுவும் மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்குன்னு OpenCVயில் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அதிகமாக இருக்குது. ஒரு சும்மா பிஎஸ் கோடில் ஏஐ சஜஷன் இருக்குது, ரைட்? தெரியுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்டு, பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நாட், ஆர், எக்ஸ்ஆர், இந்த மாதிரி அதிக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்களா? ஸோ இந்த இதில் நம்ம பிட்வைஸ் அண்டு உபதி பண்ணலாம். அதில் கேட்க இன்புட் பார்த்தோம்னா source 1 source 2, அதாவது source 1 இமேஜ், source 1 இமேஜ் பார்த்தோம்னா இமேஜ் டேட்டா 1, source 2 இமேஜ் பார்த்தோம்னா இமேஜ் டேட்டா 2. ஸோ இதை வந்து நான் இமேஜ் அண்டு கொடுத்துக்கிறேன், கடைசியில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல cv2 டாட் im show இந்த இடத்துல இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா இமேஜ் அண்டுன்னு வந்திருக்கு. இந்த இமேஜ் அண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்களேன். இப்போது இந்த இமேஜும் இது தனியாக எடுத்துக்கலாம். இந்த இமேஜும் மேலே வச்சோம்னா இந்த ஒயிட் எங்கே இன்டர்செப்ட் அது பார்த்தீங்களா? ஸோ இது மட்டும் ஆஃபாக கட் ஆகிருக்கு, இந்த ஆஃப் திங் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அதாவது இது ரெண்டுத்துலேயுமே அண்டுங்கிறது இன்டர்செப்ட், அதாவது ரெண்டுமே மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் இங்கே மட்டும் இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இதே நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் மாற்றினே வரலாம். இது காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஸோ இதில் அண்டுக்கு பதிலாக ஆர் மாற்றிக்கலாம். டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்டு நாட், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நாட் இருக்குது, அப்புறம் XORங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த எல்லா ஆப்ரேட்டரும் இதில் வேரியபிள் நேம் மாற்றிக்கலாம். ஆர் நாட் XOR. ஓகேங்களா? இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இங்கே போயிட்டு இதை பேரை மாற்றிக்கலாம். காப்பி பேஸ்ட். பேஸ்ட். சாரி, மாற்றி காப்பி பண்ணிட்டோம் போல. அதாவது நாட், சாரி, எக்ஸ் கொடுத்துட்டேன். காப்பி பேஸ்ட் அதுக்கப்புறம் XOR. ஓகேங்க, எல்லாம் காப்பி பண்ணி நினைச்சு இப்போ கோட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தோம்னா XORனு வந்திருக்கு, நாட்டுங்கிற வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. ஓகே, இத்தனை இமேஜஸ்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு இமேஜஸையும் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ், நார்மல் இமேஜ். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதை ஒரு வச்சிடலாம். அடுத்த இமேஜ் பார்த்தோம்னா இமேஜ் 1, சாரி இமேஜ் 1 தான் இதை ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இமேஜ் 2ங்கிறது பார்த்தோம்னா இந்த இமேஜ் தான், இமேஜ் 2. ஒரிஜினல் இமேஜஸ் எல்லாமே ஒரிஜினல் இமேஜஸ். ஆக்சுவலி இந்த கோட் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் பார்க்கலாம். XOR நாட் ஆர் அண்டு இங்கே இமேஜ் 2. இது ஒரிஜினல் இமேஜஸ். ஒரிஜினல் இமேஜில் ஒமிட் பண்ணிடலாம்.
ஆக்சுவலி இதுவும் தப்பு பண்ணியிருக்கோம். சர்க்கிள் வரவே இல்லை பார்த்தீங்களா? இதான் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இமேஜ் 1 அண்ட் இமேஜ் 2 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடல. வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த இமேஜ் மட்டுமே இதெல்லாம் ஹைட் பண்ணிடலாம். 2 இமேஜ் மட்டுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை, அதனால தான். அதாவது ஆக்சுவலாக இந்த இமேஜ் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ் அங்கே பிரிண்டே ஆகலை. அது ஏன் பிரிண்ட் ஆகலைன்னு பார்க்கணும். இதில் இமேஜ் டேட்டா 2 தான் கொடுத்துருக்கோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இமேஜோட பாத் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், நான் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எரரை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எந்த எரர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கான ஹிண்ட்டு நான் இங்கே வீடியோவிலே காட்டிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது எதனால் வந்தது, ஏன் இதை இந்த ஷோ பண்ணலை, இந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் நாட், இமேஜ் ஆர் அண்ட் இமேஜ் அண்டுன்னு இருக்குது. ஸோ இமேஜ் அண்டுங்கிறது இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இமேஜ் ஆருங்கிறது அந்த சர்க்கிளில் இருக்க மற்ற பாகத்தை தவிர காட்டியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா இமேஜ் நாட்டுங்கிறது கன்சிடர் நாட்டுங்கிறது நார்மலாக பார்த்தோம்னா அந்த இமேஜ் எதுவும் சேர்க்காது, ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான். ஸோ இதில் ரெண்டுமே சேர்க்கலை. அண்ட் இமேஜ் 2ங்கிறது ஒரிஜினல் இமேஜ். XORங்கிறது கம்ப்ளீட்லி அது கண்டாகாது. XORங்கிறது எந்த கண்டிஷனும் இல்லை. ஆருங்கிறது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் என்னாலே போதும். XORங்கிறது கம்ப்ளீட்லி கண்டிக்காம சொல்கிறது. இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடும். ஸோ இந்த எல்லாத்தையும் ஷேட் பண்ணதால தான் எல்லாத்தோட பிக்சலுமே 255 மாறி இருக்கு. ஸோ அதனால எல்லாம் கம்ப்ளீட் இமேஜும் ஒயிட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஓகேங்க. அந்த எதுக்காக அந்த இமேஜ் கரெக்டாக வரல, அது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். We are always with you. And thanks for watching you all guys.